வாங்க. இல்ல மீனா, நான் வரல. உங்க வீடு தானே இது? எனக்கு பயமா இருக்கு. உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். இல்ல மீனா, வேண்டாம். நடந்தது எதுவும் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்கன்னாவது அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஐயோ இல்ல, வேண்டாம். அப்புறம் அதுக்கும் என்னை திட்டுவாங்க. அந்த அளவுக்கு மனசாட்சியே இல்லாம இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. வாங்கக்கா, நான் பேசுறேன், வாங்க. நீ போன வேகத்தை பார்த்தா திரும்பி வரவே மாட்டேன்னு நினைச்சேன். என்ன போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற கதையை வந்து நிக்கிற. உள்ள போய் பேசலாமா? ராத்திரி பூரா இவ வீட்டில் தான் இருந்தியாக்கும். ஒரு நாளைக்கு மேல வச்சு பார்க்க முடியாதுன்னு இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்துட்டாளா இவ? குடும்ப விஷயத்த வீட்டுக்குள்ள போய் பேசலாமா? அக்கா வாங்கக்கா. மீனா, ஆட வாங்கக்கா, வாங்க. மயிலு, எங்கம்மா போயிருந்த? ஓரகத்தி வீட்டுக்கு தான் போயிருக்கா போல. ஓ ஆசமாக திரும்பி வரமாட்டான். நான் நிம்மதியா கிடந்தேன், வந்துட்டா. நீங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் இவங்க உங்க பொண்ணு தானே? ஆமா, பெரிய பொண்ணு. இவளையெல்லாம் ஏன் பெத்தேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அக்கா ஏற்கனவே ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்க முன்னாடி வச்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏன் உன்கிட்ட வந்து இவ கண்ணீர் விட்டு அப்படியே கதறி அழுதாளா? அழுவறத தவிர இவளுக்கு வேற என்ன தெரியும்? நிக்கிறத பாரு, தலையில அப்படியே கலத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவளை எதுக்காக மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நீ? இது இவங்களோட வீடு. இங்க வராம வேற எங்க போவாங்க? எப்ப இவளை கட்டி கொடுத்தனோ அப்பவே பொறுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவ அங்க வாழ வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு இங்க வந்து உக்காந்தா நான் பாத்துக்கிறேனுமா இவளை? இருக்கிறவங்களுக்கே செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நானே முடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இதுல அழையா விருந்தாளியா இவ வேற வந்து நிக்கிறா. என்னங்க பெத்த பொண்ணு மேல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படியா அப்படியா? எனக்கு இறக்கமே இல்லையா? உனக்கு இறக்கம் இருக்குல்ல? போ, நீ இவளை உன் கூட கூட்டிட்டு போய் இவளை வச்சு பாரு. இல்லைன்னா இவளை கட்டினவன் வீட்டுல கொண்டு போய் விடு, அவங்க பாத்துக்கிட்டோம். இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, அம்பிட்டுதான் சொல்லுவேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவ்ளோ பிரச்சனையில மயிலக்கா எப்படி அங்க போக முடியும்? அங்க போக முடியல, வேற எங்கேயாச்சும் போய் தொலையட்டும். ஏங்க அம்மா மாதிரியா? வேண்டாம் மீனா, நீ எதுவும் பேச வேணாம். நான் எங்கேயாவது போறேன். ஐயோ அக்கா இருங்கக்கா, இங்க வாங்க. எங்க போறீங்க? அவள போடி, போ, எங்கேயாவது போய் தொலை, போ இங்க இருந்து. ஏங்க கிட்ட இவங்க இம்புட்டு பேசிட்டு இருக்காங்க, பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? வேண்டாம், நீ வாயை போட்டு சும்மா இரு. ஏய் வெளியே போடி, போடி வெளியே. இருங்க, என்னது வெளியே போ வெளியே போன்னு? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன வேணாலும் நடக்கட்டும், இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அக்கா நீங்க உள்ள வாங்க. நில்லு, அவளை எங்க உள்ள கூட்டு போற? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அக்கா வாங்க வாங்கக்கா. இப்படிதான் மீனா ஒவ்வொரு வார்த்தையும் கத்தி மாதிரி வீசுறாங்க. சத்தியமா சொல்றேன், நான்லாம் செத்து போயிருக்கணும். அவங்களாவது நிம்மதியா இருந்திருப்பாங்க. என்னக்கா இப்பதானே இப்படி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்தேன். நரக வேதனையா இருக்கு மீனா. எப்படி இந்த வீட்டுல காலத்தை ஓட்ட போறேன்னே தெரியல. எங்க வீட்டுல உங்களை தங்க வைக்க முடியும்னா கூட நான் அதை செஞ்சிருப்பேன். முடியாத சூழ்நிலை. சாரிக்கா. இம்பட்டு நடந்த பிறகும் என்கிட்ட பேசுறல, எனக்கு அதே ஆறுதலா இருக்கு. அதுவே பெரிய விஷயம். நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன்க்கா. ஐயோ வேண்டாம் மீனா, உன்னை ஏதாவது திட்டிட போறாங்க. அது பரவாயில்ல, உங்களை மேல மேல காயப்படுத்தாம இருந்தாலே போதும். இந்தாங்கக்கா.
இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு பணம்? அதெல்லாம் வேண்டாம் மீனா. வச்சுக்கோங்கக்கா, இருக்கட்டும். இல்ல மீனா, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கும்ல, இதை வச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். நம்ம கையில பணம் இருந்தா அது நமக்கு நம்பிக்கையும் கொடுக்கும்க்கா. இதை வச்சுக்கோங்க. இன்னும் தேவைப்பட்டாலும் நான் தரேன். வேண்டாம் மீனா, எனக்கு காசெல்லாம் வேண்டாம். புடிங்க மீனா. புடிங்கக்கா, நீங்க வைங்க, புடிச்சுக்கோங்க. அக்கா, நான் சொல்றதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது மனசு சரியில்லையா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் பேசுறேன். அப்படி இல்லையா நேர்ல வந்து பார்த்துட்டு போறேன். ஆனா எந்த தப்பான முடிவையும் எடுத்துடாதீங்கக்கா. நான் கிளம்புறேன்க்கா. மீனா மீனா, ஒரே ஒரு நிமிஷம். ஏற்கனவே நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிட்ட. இன்னும் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றியா? சொல்லுங்கக்கா, என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு வேலை வாங்கி தரியா? வேலையா? விடிஞ்சா இருட்டுற வரைக்கும் எங்க அம்மா பேசுறத கேட்டுட்டு இருக்க முடியாது மீனா. நான் தான் போகும்போது அவங்க கிட்ட பேசிட்டு போறேன்னு சொன்னேனே. யார் பேசினாலும் அவங்க குணத்தை மாத்திக்க மாட்டாங்க, குத்தி காட்டதான் செய்வாங்க. மனசு வருத்தப்படுற மாதிரி பேசதான் செய்வாங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோயேன், அங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா இருப்பேன். செய்யற வேலைக்கு காசும் கிடைக்கும். என் சாப்பாட்டுக்கு இந்த வீட்டுல கொடுக்கற அளவுக்கு பணம் கிடைச்சா போதும். தண்டை சோறு சாப்பிடுறேன்னு சொல்றாங்க மீனா. வேலைக்கு நானே எப்படி உன்னால சாப்பிட முடியுதுன்னு கேக்குறாங்க. சோறு தொண்டையில இறங்க மாட்டேங்குது. இங்க பாருங்க, அழாதீயக்கா. மீனா, எனக்கு எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாக்குறேன் மீனா. எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? நாளை பின்ன இந்த வீட்டை விட்டு போற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கையில ஒரு வேலை இருந்தா நல்லது தானே. கையில காசு இருந்தா யார்கிட்டயும் போய் நிக்காம நானே ஏதோ ஒரு ரூமோ ஹாஸ்டலோ வாடகைக்கு இருந்துகிட்டு போயிருவல்ல. இனிமே நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் தானே மீனா? நீங்க சொல்றது எனக்கு புரியுதுக்கா. நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நீங்க வருத்தப்படாம இருங்கக்கா. இதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் மீனா. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். மணியாச்சுக்கா, நான் வரேன். அழாதீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. மயிலக்காவோட அப்பா எங்க? வெளியில போயிருக்காரு. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. உங்க வீட்டு நிலைமை எனக்கு புரியுது. மயிலக்கா பாவம், வருமானமே இல்லாம 4 பேரோட செலவு பார்க்கறது கஷ்டம்தான். இதை வச்சுக்கோங்க. உனக்காச்சும் இந்த வீட்டு கஷ்டம் புரியுதே. மயிலக்கா ரொம்ப கஷ்டத்துல இருக்காக. அவ கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீயே சொல்லு. யாரு காரணம்னு யோசிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாதுல்ல. வெளியே எங்கேயாவது பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வீடு தேடி தானே ஓடி வருவோம். வீடு நமக்கு ஆறுதலா இருக்கும்னு நம்ம நம்புவோம்ல. அந்த வீடே நம்மள புரிஞ்சுக்கலன்னா நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏன் நான் கொடுமைப்படுத்துறேன்னு மயில் உன்கிட்ட சொன்னாளா? அப்படியெல்லாம் அவ எதுவும் சொல்லல. நான் மயிலக்காவை எங்க பார்த்தேன்னு தெரியுமா? எங்க பார்த்த? தற்கொலை பண்ண முடிவு பண்ணி கிணத்துல குதிக்க பார்த்தாக.